அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி. அப்போ விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமாக நான் எதை நம்புறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அதே போல விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு, அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ 65 சீட்டு வாங்கணும். எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்போ வந்து தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ பத்திரிகையில் 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு, டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு இதுக்கு அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னா அது கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு இது? நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்றாரு. ஏப்ரல் நாங்கள் என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நீங்க கால்முறை இன்னைக்கு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே, ஏன் சாயங்காலம் சாப்பிடுறீங்கன்னா அன்னைக்கு பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிசினஸ். அவர் சொல்றாரு, என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனால் இந்த மாதிரி ஏதாவது இடகுடமா பேசுவார், அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது. இங்கே சொல்லிடுறேன், நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு. நாங்கள் பிசினஸா பார்க்கல. நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பார்ட்டியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலான்னாரு. எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம தான் இன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவிச்ச உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இந்திய கூட்டணியில் இருக்க போறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர், நீங்க என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற மாதிரி, இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி. அதை உரியவர்கள் நாங்கள் சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது, இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான், வேற ஒண்ணுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12ஆம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நீ தானே யோசிச்ச என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது. நான் வந்து தேவைன்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்க உள்ள தலைவர்கள். மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போய் பொக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினைச்சா பாப்பா, நீங்களா கேட்பீங்க, அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா? இல்லைங்க நான் போகலங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஓப்பனா தானே சொல்றேன். அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்க பேசுறது இல்லை. பொறுமையா இருந்தேன். இவர் வந்து என்ன பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க. நாங்க தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், ஏற்கனவே புதுசா தான் ஒரு கட்சி வந்திருக்கு. ஆமா, அப்படிதான் சொன்னேனே தவிர கேளுங்க. அதே மாதிரி நான் முதல்ல இருந்து வர்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது வான்மிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 வந்து சென்னையில் பேட்டி கொடுக்கிறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார், வெதர் OPS and TTV are still in NDA or அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி, ஆர் ஆர் யூ கோயிங் டு யுனைட் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ADP. அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, இல்ல ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா? எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறார் அவர். அதே மாதிரி இப்ப நண்பர் GK வாசன் அவர்கள் மூப்பனார் ஐயா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்க மதுரையில் தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர், எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேல பெரிய அதீத ஈடுபாடு உண்டு.
அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு. அது வாசன் ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருக்கு அவருடைய பிறந்த நாள் நீங்க அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அது மாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா, நல்லது. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் நீ இருக்கியா கேட்டா நயினார் நாயந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போனேன். கரெக்டு தானே? சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு, முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவரு. பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்க அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அது மாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரு. மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி, தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும், அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னாரு. கரெக்டா? அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டர்ல யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்ல, நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம். அவர் எப்படி இருப்பாரு? இல்லங்க, உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு. நீங்க ஒரு தொலைக்காட்சியில கூட காலம் பதில் சொல்லுன்னு அவர் சொல்றாரு, அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் இணக்கம் காட்டினாலும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரோட இணக்கமோ. நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும். அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டிடி தினகரன்? இது என்ன? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க, இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியல. ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்னைக்கு 26 தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம். நீங்க நம்புறீங்களா இல்லையா? அதை கேட்கிறேன். கேளுங்க. நீங்க கேட்கறது நாங்க சொல்றது நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா, எங்கள் நிர்வாகிகள் அமைப்பார்களா? நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா? அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான், யாரோ ஒரு சிலர். நான் முதலா ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன். வித் பழனிசாமின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அதை சொன்னேன்னா, எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அப்ப நாங்க இருந்தோம், அப்ப பழனிசாமி இல்லை, போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது. நான் போட்டியிட மாட்டேன், ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொன்னேன். எங்க கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், இன்னொன்னு நாம் இங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுடைய கேள்விகள் ஒன்று போற இடத்துல எல்லாம் இருக்கீங்களா, அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருந்துச்சு. எத்தனை சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணாரு. திரு நயினார் நாயந்திரன் நண்பர் தான், ஆனா அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போன்ல போனேன். என்னங்க, ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில. இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸை வந்து விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் போன்ல போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கதான் இருந்தேன், எனக்கு போன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு
சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே போன்ல போனேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரம் இல்லை, யாருங்காரம் இல்லை, எங்க தொண்டர்களும் தான் காரணம். ஏன்னா அவங்க யாரும் விரும்பல. நான் சொல்றது, நான் 4 மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லைன்னு கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள். கரெக்டா? பாஜக இடம்பெறுங்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்க அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கேளுங்க கொஞ்சம் பேசிடுறேன். நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும். ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு காட்டுமன்னார்ல யார் திருத்தணும்? அந்த தொண்டர்களும் அங்குள்ள நிர்வாகிகள் இல்ல, அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன். அதுக்கான கேப் தான் அந்த 4 மாசம். ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் மேல ஏறி துரோகம் தலைவிரித்தாடுகிறது, பேயாட்டம் போடுது சொன்னா இல்லையா? ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அமைதியா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதை நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது. அதனால்